வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/10/2025 புரட்டாசி மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தீபாவளிக்கு முன்பாக குடும்பத்தினருக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கும். பயணங்கள் மனதளவில் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது நம்பிக்கைக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகள் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகளுடன் தர்க்கங்களுக்கு வேண்டாம். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் பெரிய நம்பிக்கையும் பெரிய பேர் புகழையும் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் ஏற்றம். தொழில் ரீதியாக முன்னேற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. வண்டி வாகன மாற்றங்கள். துணை அல்லது துணைவியாருடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்துவது. உத்தியோகத்தில் பெரிய நம்பிக்கையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற கற்பூரம் போல் எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை பெறுவதும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
ஏற்றத்தின் அளவு முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வதும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் வெளியிடும் தொழில் வியாபாரத்தில் மனத்தாங்கல்கள் வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளும் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பதும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் லாபத்தின் அளவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசக்கூடிய நாள். சிறிய கோபதாபங்கள் கூட குடும்பத்தில் குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படுத்திவிடும். வெளியிடம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். டக்குன்று நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு தெய்வம் கொடுத்த அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் காணப்படும். இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது சர்வ ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.